வச்சிருக்கீங்கல்ல, இதை ஏன் நீங்க உயர் நீதிமன்றத்துல ஏன் வைக்கல? அதுதான் சொல்றேன், நீங்க பிரேயர் ஒழுங்கா படிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்க செய்திகளை மட்டுமே பார்த்துருக்கீங்க. உயர் திமுக நீதிமன்றத்துல செய்தியாளர்கள் சொல்லக்கூடியதை மட்டும் கேட்டுட்டு பேசுறீங்களா அப்போ? இல்ல, உயர் நீதிமன்றம் அதெல்லாம் கேட்க போய் தான் சித்தார்த் அத்தனையுமே பேசுது. உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பேசுதுன்னு சொல்றேன். இது உச்ச நீதிமன்றம் நீதிபதி கேட்கப்பட்ட கேள்விதான். மருத்துவர்களை கொண்டு வந்துட்டீங்க அந்த நேரத்துல. எப்படி போஸ்ட்மார்டம் பண்ணீங்க? ஏன் விடியறதுக்குள்ள இத்தனையுமே நடந்துச்சு? 4 மணிக்குள்ள எப்படி எல்லா சவங்களையுமே எரிச்சிங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு பதில் என்ன இருக்கு சித்தார்த்த கிட்ட? இது உச்ச நீதிமன்றம் தானே கேட்டிருக்கு. அப்போ இந்த கேள்வியும் சந்தேகங்களும் அவங்களுக்கே எழும்பும்போது இவர்களுக்கு எழும்பாதா? இவர்கள் தானே நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இன்னும் நிறைய காட்சிகள்லாம் இருக்கு வெளியில வர வேண்டியதெல்லாம். புரியுதுங்களா? எப்பவும் சொல்றோம், உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க இல்லையா? அது இன்னும் பல விஷயங்களை வெளியில கொண்டு வரும். இவர்கள் போட்டார்கள் பாருங்க ஒரு திட்டம். இதுக்குள்ள முடிஞ்சிரும், உடனே அது அறிக்கை வரும். அந்த அறிக்கையை குறிப்பிட்ட நேரத்தில் வெளியிடுவாங்களாம். அதுக்குள்ள டிசம்பர் மாதம் வந்துருமா, தேர்தல் அறிவிச்சிருவாங்களாம். அப்போ அவரால் எலெக்ஷனில் நிற்க முடியாதான், அவர் குற்றவாளின்னு சொல்லுவாங்களாம். எல்லாமே சொல்றதுக்கு செந்தில் வேலையாலேயே முடியுதுன்னா, அருணா ஜெகதீசன் குழு எதுக்குன்னு தெரியல, ஆணையம் எதுக்குன்னு எனக்கு தெரியலையே. செந்தில்வேல் சொன்னதே தீர்ப்பை எடுத்து முதலமைச்சர் வாசிச்சுட்டு போயிட வேண்டியதானே? ஒரு நீதிபதி கிட்ட கொடுத்து வாசிச்சிட வேண்டியதானே? அதே அறிக்கையை வெளியில ஏற்ற வேண்டியதானே? நீங்க குழு அருணா ஜெகதீசன் தலைமையில குழு அமைத்த பிறகுதான் அமுதா ஐஏஎஸ் பேட்டி கொடுக்குறாங்க. உண்மைதானே? சம்பவம் நடந்த 1 மணி நேரத்துல குழு அமைச்சிட்டீங்க. செந்தில் பாலாஜி பேட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி சட்டத்துக்கு உட்பட்டதா? ஏன் இந்த ஆணையம் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கல?